Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மொறுமொறுப்பான அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஒரு டைம் செஞ்சு வச்சு ரொம்ப நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். நான் இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் பெர்ஃபெக்ட்டான அச்சு முறுக்கு இதே போல பண்ண முடியும். நீங்க இந்த தீபாவளிக்கு கூட இந்த அச்சு முறுக்கை செய்து அசத்தலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு, 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே 200 கிராம் அளவு இருக்கும். கூடவே 1 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுவும் 200 கிராம் அளவு இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கை வச்சு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு மெஷரிங் கப்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்து கூட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கிறலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துக்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அச்சு முறுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது முட்டை சேர்த்து பண்ணக்கூடிய ரெசிபி. இது முட்டை இல்லாமல் வெஜிடேரியனுக்காக பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அச்சு முறுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். இல்லைனா எண்ணெயில் போடும்போது சின்ன சின்னதாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஸ்க் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலந்துக்கிறதுக்கு. ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட கலந்துக்கிறலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ணி கூட இதை மிக்ஸ் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இப்போ அப்படியே ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு. ஒவ்வொரு வட்டம் அச்சை இந்த மாவுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறணும். அதுக்கப்புறமா அச்சை உள்ளே விடணும். அச்சை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அச்சு நல்லா சூடாக இருந்தால் தான் மாவுக்குள்ளே நம்ம இதை டிப் பண்ணும்போது அது மாவை நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு வரும். இப்போது சூடான அச்சை அந்த மாவில் முக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு அச்சை இது உள்ளே விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெய்க்குள்ளே விடணும். இந்த மாதிரி அச்சை எண்ணெய்க்குள்ளே விட்டதுக்கப்புறமா அச்சை நல்லா தூக்கி பிடிச்சிக்கோங்க. லேசாக பாருங்கள் இந்த மாதிரி. அப்படி நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னா தான் முறுக்கு தானாக கீழே கலண்டு விழும். அது மட்டும் இல்லை, நம்மளோட அச்சு நல்லா பழக்கப்படுத்தின அச்சா இருக்கணும். அப்போ தான் இது போல் பண்ணும்போது பர்ஃபெக்டான அச்சு முறுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சுலபமாக அந்த அச்சில் இருந்து முறுக்கு ஈஸியாக கலண்டு வந்துருச்சு. நான்ஸ்டிக் அச்சிலையும் பண்ணலாம். அதனால் அது அந்தளவுக்கு அழகான அச்சு முறுக்குகள் கிடைக்காது. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் மாறுபடாது. ஆனால் பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி இரும்பு அச்சு பயன்படுத்துங்க. இப்போ இந்த முறுக்கை 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. முறுக்கை வெளியில் எடுக்கும்போது தலைகீழே பெரட்டி இந்த மாதிரி எடுங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் ஈஸியாக கீழே விழுகும். இல்லைன்னா முறுக்குக்குள்ளேயே எண்ணெயெல்லாம் நின்றும். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம அச்சு முறுக்கு செஞ்சிடலாம். ஒவ்வொரு வட்டம் நீங்கள் முறுக்கு மாவில் அச்சை விடும்போதும் முறுக்கு மாவை ஒரு தடவை நல்லா கலந்துக்கிறணும். அதே போல் அச்சு நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். நம்ம முறுக்கு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது அந்த அச்சை அந்த எண்ணெயிலேயே முங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அது சூடாகவே இருக்கும் எப்போதும். ஸோ அதனால் நம்ம அடுத்த முறுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை முறுக்கு அச்சிலேருந்து கலண்டு வராமல் இருந்ததுன்னா ஸ்பூன் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விடுங்க. ஈஸியாக அது கலண்டு வந்துடும். முக்கியமாக பழக்கப்படுத்தின அச்சா இருக்கணும். இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் சுட்டு பார்க்காதீங்க. இது எப்படி பழக்கப்படுத்துறதுன்னா, நம்ம அச்சு வாங்கிட்டு வரோம்ல, அப்போ வாங்கிட்டு வந்ததும் அதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு அந்த எண்ணெயை லேசாக சூடுபடுத்திட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அச்சை அது உள்ளே வச்சு 3 நாளைக்கு நல்லா இதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அச்சு முறுக்கு சுடும்போது ரொம்ப சூப்பராக அச்சு முறுக்கு வரும்.
ஒருவேளை இதை எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் கிச்சன் டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த டிப்ஸை அது உள்ளே சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நான் இதே போல் அச்சு முறுக்கு சுட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல, இந்த அச்சு முறுக்கு செய்கிறது எவ்வளோ ஈஸியான ஒரு வேலை. பார்க்குறதுக்கும் அப்படியே கடையில் வாங்கின மாதிரி பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் அப்படியே பண்ணி பாருங்கள். இப்போ நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.